தமிழ்நாட்டில் தேர்தல் பரப்புரை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அரசியல் தலைவர்களின் அதிரடி பேச்சு, அனல் பறக்கும் விமர்சனங்களை பொலிட்டிக்கல் பஞ்ச் பகுதியில் பார்க்கலாம். நாம போராடுறது ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்காக மட்டுமல்ல, அல்லது ஒரு கூட்டணியுடைய வெற்றிக்காக மட்டுமல்ல. பெருமையோடு சொல்றேன், உறுதியோடு சொல்றேன், நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வெற்றிக்காக நாம் போராடுகிறோம். வீரமா பேசுறார். நாங்க தோற்கடிச்சிட்டோம்னு ஸ்டாலின் அவர்களே, நாட்டு மக்களை தோற்கடிச்சிட்டீங்க. நீங்க தோற்கல, நாட்டு மக்களை, அவருடைய கனவுகளை, நாட்டு மக்களுடைய கனவுகளை சிதைத்து விட்டீர்கள். நான் தொடர்ந்து சொல்றேன், அவரு இந்த தேர்தல் முடிஞ்சப்புறம் வேற ஏதாவது மாநிலத்துக்கு கவர்னரா வேணா போலாம். இங்க விஜய் உடைய ஆதரவாளர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை வீணாக்காதீர்கள், எங்களுக்கு வாக்களியுங்கள். அப்படி எங்களுக்கு வாக்களித்து உறுதியாக திமுக தோல்வி அடையும். உங்களுடைய நோக்கம் திமுக தோக்கணும். உங்களால் வெற்றி பெற முடியாது. வாக்குகள் பெறுவீர்கள், ஆனால் வெற்றி பெற முடியாது. பிஜேபியுடன் அணி சேர்ந்ததால் அதிமுகவுக்கு இருக்கிற இயல்பான வாக்கும் அதிமுக இழக்கிறது. இயல்பில் அது வெற்றி பெறக்கூடிய இடங்களையும் இழக்கிறது. படுதோல்வி அதற்கு காத்திருக்கிறது. 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு இயற்கையால் கொடுக்கப்பட்டிருக்கிற நான் கொடையாக கருதுகிறேன். அவர்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வருவார். 234 தொகுதியில் வென்று காட்டுவார். அதற்கு அவருக்கென்ற ஒரு ரசிகர் கூட்டம், ஒரு கூட்டம் இருக்கிறது என்று நாம் மறுக்கவில்லை. இதுவே நிலைத்து நிற்குமா? இந்த தேர்தலுக்கு பின்னர் நிலைத்து நிற்குமா? அந்த தேர்தலுக்கு பின்னர் அடுத்த தேர்தல் நிலைத்து நிற்குமா? காலம்தான் பதில் சொல்லும். எனக்கும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு இடையில் எந்த முரண்பாடும் இல்லை, இடைவெளி இல்லை, பாகுபாடு இல்லை, அவமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மற்றவர்கள் இவர் நம்முடைய கூட்டணியில் சேர்ந்து விட்டார் என்று பொறுத்துக் கொள்ள முடியாத பொறாமை பிடித்தவர்கள் பரப்புகிற வதந்தி.